இருந்துட்டே இருந்தது அப்படின்னாக்க அதுவே நாளடைவில் நம்மளோட நரம்பு, கண்ணு, மற்ற உறுப்புகளையும் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த விதத்தில் வீட் கிராஸில் இருக்கக்கூடிய பல விதமான அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அல்சர் அண்ட் ரெக்டல் ப்ளீடிங் இருக்கிற மக்களை வந்து அந்த ஸ்டடியில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு இந்த வீட் கிராஸ் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு வந்து அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வீட் கிராஸ் ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நிறைய இன்ஃப்ளமேஷனை தடுக்குது. இந்த அல்சர், அந்த ரெக்டல் ப்ளீடிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உருவாகக்கூடிய அந்த சிம்டம்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரிலீஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்கும். ஸோ இதை வந்து சாலட் இல்லை ஸ்மூதிஸில் ஆட் பண்ணலாம், இல்லை வீட் கிராஸ் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதை ப்ராப்பராக டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். உங்களுக்கு ஏதாவது